Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியான ஒரு சாக்லேட் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இதோட மாவு பண்றதுக்கு நமக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். மாவு பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். வெள்ளை இல்ல சிகப்பு ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். கூடவே 1/4 கப் ரவை, 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சர்க்கரை, இது 100 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கூடவே ரொம்ப கொஞ்சமாக உப்பு, கடைசியாக நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய், அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய், கடைசியாக பால், கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இது காய்ச்சின பாலாக ஆற வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப நிறைய பால் ஃபஸ்ட்டே சேர்த்துற வேண்டாம், நம்ம தேவைப்படுறப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு குறைவாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறணும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மாவு கலந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு உடனே பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒருவேளை டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த ரவை எல்லாம் ஊறிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் டைம் இல்லை அப்படின்னா நம்ம உடனே செய்யலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சோம், அது கொஞ்சம் ஊறினதுனால இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, ஆப்ப சோடா. அதுக்கப்புறமா தேவைப்படுற பால். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. நம்ம எப்போவுமே குழி பணியாரத்துக்கெலாம் மாவு பண்ணுவோம்ல, அந்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. இதில் நமக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், நட்ஸ் வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு குழி பணியார பேனில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். லைட்டாக சூடானதும் மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் வச்சோம் அப்படின்னா உள்ளே சில நேரம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மிதமான சூடிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான சாக்லேட் பணியாரம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. சும்மா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.